ஓகே. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்க்கிபாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்க்கிபாக்டீரியங்கள் அப்படின்னா பழமையான தொல்லுட்குறு உயிரி. பொதுவாக பாக்டீரியா அப்படிங்கிறதே என்ன தான், தொல்லுட்குறு உயிரி தான், ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இவைகள் பாக்டீரியாக்களே பழமைனா, இந்த ஆர்க்கிபாக்டீரியா அப்படிங்கிறவங்க அதிலும் பழமையான பாக்டீரியாக்கள். அதாவது முதலில் உயிரினம் தோன்றிய போது முதலில் தோன்றிய உயிரினங்களாக கருதப்படுறது இந்த ஆர்க்கிபாக்டீரியங்கள். இவை பொதுவாக எங்கே இருப்பாங்க அப்படின்னா, கடினமான சூழல்கள், எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாத சூழ்நிலைகளில் இந்த உயிரினங்கள் வாழ்வாங்க. எப்படி அப்படின்னா, வெப்ப ஊற்று, அதிக உப்புத்தன்மை, குறைந்த pH போன்ற சூழ்நிலைகளில் வாழ்பவை. பெரும்பாலும் வேதிய தற்சார்பு ஊட்ட முறையை சார்ந்தவை. வேதிய தற்சார்பு அப்படின்னா என்ன சொன்னோம்? கீமோ ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொன்னோமா? அப்படின்னா என்னது வேதிய தற்சார்புனா? இவைகள் தற்சார்பு ஊட்ட முறை தான், தானே உணவை தயாரிக்கின்றன. ஆனால் எதன் மூலமாக அப்படின்னா, வேதிப்பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலம் பெறப்படக்கூடிய ஆற்றலை தனது உணவு தயாரித்தலுக்கு பயன்படுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறது தான் வேதி தற்சார்பு. இத்தொகுப்பு உயிரினங்கள் செல்சவில் கிளிசரால் ஐசோப்ரோபைல் ஈத்தர் காணப்படுவது தனிச்சிறப்பு. ஸோ அப்போ இந்த ரெண்டு பொருளும், அதாவது கிளிசராலும் ஐசோப்ரோபைல் ஈத்தரும் இருக்கிறதுனால தான் செல்சவில் இவங்களால் கடினமான சூழ்நிலைகளில் கூட உயிர் வாழ முடியுது. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தனோபாக்டீரியம், ஹாலோபாக்டீரியம், தெர்மோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்தது சைனோபாக்டீரியங்கள், அதாவது சைனோபாக்டீரியா அல்லது நீலப்பசும் பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதாவது சைனோபாக்டீரியங்கள் எவ்வளவு வயசானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டொமட்டோலைட்டுகள் உண்மையை வெளிக்கொணர்கின்றன. யார் இந்த ஸ்டொமட்டோலைட்? ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் புக்லேயே இருக்கும். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கடற்கரையில் காணப்படக்கூடிய பழங்காலத்து ஆல்காக்கள், பாசிகள் படிஞ்ச அந்த பாசிகள் வந்து கடினமாகி கெட்டியாகி கிடக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த ஸ்டொமட்டோலைட்டுகள். ஸோ அப்போ இதை வயது கணிப்பு மூலம் கணித்தோம் அப்படின்னா இவைகளுடைய வளர்ச்சி வயது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது? சைனோபாக்டீரியங்கள் அல்லது நீலப்பசும் பாசிகள் கால்சியம் கார்போனேட்டுடன் பிணைந்து தோன்றும் கூட்டமைப்புகளின் படிவிற்கு ஸ்டொமட்டோலைட்னு பேர். இது ஒரு 2 மார்க் கொஷின். ரைட்டாக? ஸ்டொமட்டோலைட்டுகள் என்றால் என்ன அப்படிங்கிறது. புவியியல் கால அளவையிலிருந்து இவைகள் 2.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என அறியப்படுகின்றன. ஸோ அப்போ இதனுடைய வயசு என்ன? 2.7 பில்லியன் ஆண்டுகள். ரைட்டா? ஸோ அப்போ எந்த அளவுக்கு இவங்க பழசுன்னு பார்த்துக்குங்க. அப்போ தொல்லுயிர் எச்சத்தில் சைனோபாக்டீரியங்கள் மிகையாக உள்ள பதிவிலிருந்து இவை வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவை உயர்த்தின என்பதை அறிய முடிகிறது. அப்போ உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னால், அதாவது இவங்க தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம உயிர் வாழக்கூடிய இந்த பூமியில் ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிப்பதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அதிக அளவில் என்ன பண்ணியிருக்காங்க, கடலில் உயிர் வாழ்ந்துருக்காங்க, அதுவும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களாக வாழ்ந்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ அதனால் இவங்க வந்து பார்த்தோன்னா அதிக அளவு ஒளிச்சேர்க்கை செய்கிறதுனால ஆக்சிஜன் அதிக அளவு உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அந்த ஆக்சிஜன் அளவினுடைய அளவு அதிகரிக்கவும் தான் பூமியில் அடுத்தடுத்து என்ன வந்திருக்கு, உயிரினங்களுடைய தோற்றம் வந்திருக்கு. சரியா? அடுத்து சைனோபாக்டீரியங்கள் பிரபலமாக நீலப்பசும் பாசி அல்லது சைனோஃபைசி என அறியப்படுகின்றன. ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் தொல்லுட்குறு உயிரிகளான இவைகள் பரிணாம பழமையான உயிரிகள் என்றும் பல வகை வாழ்விடங்களில் வாழ வல்லன எனவும் தெரிகிறது. பெரும்பாலான நன்னீர் நிலைகளில் வாழ்கின்றன, சில கடலில் வாழ்கின்றன. கடலில் வாழ்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா ட்ரைகோடெஸ்மியம் டெர்மோகார்ப்பாங்கிறது. இதில் ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் என்னும் சைனோபாக்டீரியம் கடலின் சிவப்பு நிறத்திற்கு அதான் காரணமாகுது. செங்கடல்னு சொல்லுவோம், ரெட் சீன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ரெட் சி அப்படிங்கிறதுல அந்த சிகப்பு நிறத்திற்கான காரணம் இந்த ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் அப்படிங்கிற இந்த நீலப்பசும் பாசி தான். ரைட்டா? ஸோ ஓகே. அடுத்தது நாஸ்டாக் அனபினா சிற்றினங்கள் சைகஸின் பவளவேரிலும், அதாவது சைகஸ் அப்படிங்கிறது ஒரு ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம். ரைட்டா? ஜிம்னோஸ்பெர்மில் ஒரு முதல்நிலை தாவரமாக சைகஸ் கருதப்படுது. அந்த சைகஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பனைமரம், ஈச்சமரம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் அந்த ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் சைகஸ். அதனுடைய வேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஆணிவேர் தொகுப்பு இருக்கும். அதை தவிர்த்து அதில் என்ன இருக்கும், இன்னொரு பவள வேர்கள் மாதிரி இருக்கும். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய வேர்கள் மாதிரி சின்ன சின்ன வேர்களாக இருக்கும். ஸோ அவைகள் தான் பவள வேர்கள். இந்த பவள வேரிலும் நீர்வாழ் பெரணியான வாழ்க்கையில் ஈடுபட்டு நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. ஸோ அப்போ இந்த தாவரங்களுடைய வேர்களில் என்ன பண்ணுறாங்க, கூட்டுயிர் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. கூட்டுயிர் வாழ்க்கைன்னா நம்ம என்ன சொன்னோம், நான் இதை தர்றேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு அதை தான் அப்படின்னு கிவ் அண்ட் டேக் பாலிசி, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் வாழக்கூடியது தான் ஒருங்குயிர் வாழ்க்கை அல்லது கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா?
அடுத்தது கிளியோகப்ஸா, நாஸ்டாக், சைக்டோனிமா போன்றவை லைக்கன்களின் உடலத்தில் பாசி உறுப்பினர்களாக வாழ்கின்றன. லைக்கன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்து உருவாகிய ஒரு உடலத்துக்கு பேர் தான் என்னது லைக்கன்ஸ் அப்படின்னு பேர். அந்த லைக்கன்களில் பூஞ்சை உடலங்களாக யார் பாசி உடலங்களாக யார் இருக்கா? இந்த கிளியோகப்ஸா, நாஸ்டாக், சைக்டோனிமா அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைனோஃபைசி அல்லது இந்த நீலப்பசும்பாசிகளுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தொகுப்பை சார்ந்த உறுப்பினர்கள் தொல்லுட்கரு உயிரிகளாகவும் நகரும் இனப்பெருக்க அமைப்புகள் அற்றும் காணப்படுகின்றன. ஸோ இப்போ இவங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நகரும் இனப்பெருக்க அமைப்புகள் இதில் காணப்படுறது கிடையாது. அப்போ நகரும் இனப்பெருக்க அமைப்பு அப்படிங்கிறது ஒரு முன்னேறிய ஒரு பண்பு, ரைட்டா? ஆனால் இப்போ இவங்களில் என்ன கிடையாது? அந்த முன்னேறிய பண்பு இவங்களில் கிடையாது. அடுத்து குரூகாக்கஸ் ஒரு செல் உடல் அமைப்பிலும், கிளியோகப்ஸா கூட்டமைப்பிலும், நாஸ்டாக் இலை வடிவிலும் காணப்படுகிறது. ஸோ இப்போ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் உடல் அமைப்பு, காலனிஸ் கூட்டாக வாழக்கூடிய அமைப்பு, அடுத்து இலை வடிவு அதாவது ஃபிலமெண்டஸ் டைப்பு, ரிப்பன் லைக் மாதிரி இருப்பாங்களே, ரிப்பன் மாதிரி தட்டையர், அந்த மாதிரியான அமைப்புலையும் இவங்க உயிர் வாழ்கிறாங்க. அடுத்து சில சிற்றினங்களில் வழுக்கு நகர்வு இயக்கம் காணப்படுகிறது, ஆசிலேட்டோரியா, அதாவது கிளைடல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆற்றுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசிலேட்டோரியா நிறையா இருப்பாங்க, ரைட்டா? ஸோ இவங்க நன்னீரில் வாழக்கூடிய ஒரு வகையான பாசி. இந்த பாசி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய நுனி பகுதி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். எந்த மாதிரினா அந்த பெண்டுலம் வாட்ச் இருக்கு இல்லையா, பெண்டுலத்தில் ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிளைடிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதான் வழுக்கு நகர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது புரோட்டோபிளாசத்தின் மையப்பகுதி சென்ட்ரோபிளாசம் எனவும், விளிம்பு பகுதி வண்ணத்தாங்கிகள் கொண்டு குரோமோபிளாசம் எனவும் வேறுபட்டுள்ளது. ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா ரெண்டு பகுதியாக காணப்படுது. ஒன்று சென்ட்ரோபிளாசம், இன்னொன்று பார்த்தோம்னா குரோமோபிளாசம். சென்ட்ரோபிளாசத்தில் புரோட்டோபிளாசம் அதாவது உட்கரு இந்த மாதிரியான விஷயங்களும், குரோமோபிளாசத்தில் வண்ணத்தாங்கிகள் நிறமி அமைப்புகளையும் கொண்டு இவைகள் காணப்படுது. ஒளிச்சேர்க்கை நிறமிகளான C-ஃபைகோசைனின், C-ஃபைகோஎரித்ரின் போன்றவை மிக்சோசாந்தின், மிக்சோசாந்தோஃபிலுடன் இணைந்து காணப்படுது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைகோசைனின், சி அப்படின்னா என்ன அப்படின்னா சைனோஃபைசியன் ஃபைகோசைனின் அப்படின்னு சொல்லுவோம். அதே சரிதா? சைனோஃபைசினா என்னது? நீலப்பசும் பாசிகள். இந்த குரூப்பில் இருக்கிற ஃபைகோசைனின். அப்போ இது இருக்கிறனால தான் இந்த குரூப் தாவரங்களுக்கு என்னென்னு பேர்? நீலப்பசும் பாசிகள் அப்படின்னு பேர். அதே மாதிரி ஃபைகோ எரித்ரின் அப்படிங்கிறது சிகப்பு கலராக இருக்கக்கூடிய ஒரு நீலப்பசும் பாசி. இது பார்த்தோன்னா சைனோஃபைசியன் ஃபைகோ எரித்ரின், அதனால தான் C-ஃபைகோஎரித்ரின் அப்படின்னு சொல்கிறோம். இவைகள் யாரோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னா மிக்சோசாந்தின், மிக்சோசாந்தோஃபில், இவங்க ரெண்டு பேர்த்தோடையுமே சேர்ந்து காணப்படுறாங்க. இதில் சேமிப்பு உணவாக சைனோஃபைசிய தரசம், ஸ்டார்ச் காணப்படுது, ரைட்டா? பொதுவாக தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய அனைத்து தாவரங்களிலும் சேமிப்பு உணவுப் பொருள் எது தான்? தரசம் தான், சரியா? ஸ்டார்ச் அப்படிங்கிறது தான். சில சிற்றினங்களில் அளவில் பெரிய நிறமற்ற செல்கள் உடலத்தின் நுனி அல்லது இடைப்பகுதியில் காணப்படுகின்றன. இவை ஹெட்டிரோசிஸ்டுகள் ஆகும். இவ்வமைப்புகள் நைட்ரஜனை நிலைப்படுத்த உணவுகின்றன. அதாவது ஹெட்ரோசிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அப்படின்னா நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க எப்படி இருக்காங்க? நிறம் இல்லாமல் இருக்காங்க, நுனி அல்லது இடைப்பகுதியில் காணப்படுறாங்க, ரைட்டா? இவை தலை உடலை இனப்பெருக்கம் வழி மட்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. ஸோ அப்போ பொதுவாக பார்த்தோன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ இங்கே என்ன கிடையாது? பால் இனப்பெருக்கம் கிடையாது. ஸோ உடலவழி இனப்பெருக்கம் மட்டும்தான் காணப்படுது. உறக்க நகரா வித்துக்கள், அதாவது எண்டோஸ்போர், நம்ம பாக்டீரியாவில் அகவித்துக்கள்னு படித்தோம் இல்லையா, ஸோ அதே தான், ரைட்டா? உறக்க நகரா வித்துகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோகோன்கள், இடை உலகத்தின் ஒரு பகுதி பிரிந்து சென்று செல் பகுப்படைதல், பிளவுறுதல், அகவித்துக்கள் போன்றவற்றை தோற்றுவிக்கின்றன. ஸோ இவற்றின் மூலம்தான் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இனப்பெருக்கம் நடைபெறுது. இப்பிரிவு உயிரினங்களின் உடலத்தை சூழ்ந்து மியூசிலேஜ் படலம் காணப்படுவது சிறப்பு பண்பு. இக்காரணத்தினால் இவைகள் மிக்சோஃபைசி எனவும் அறியப்படுகின்றன. பொதுவாக இந்த பிரிவு தாவரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உடலத்தை சூழ்ந்து யார் காணப்படுறா? மியூசிலேஜ் படலம். அதனால தான் பாசிகள் பொதுவாக இந்த பாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வளவளப்புத்தன்மையோடு காணப்படுறாங்க. மியூசிலேஜ் அப்படிங்கிறது அந்த வளவளப்புத்தன்மைக்கு காரணமான ஒரு பொருள் தான், ரைட்டா? அடுத்து பாலின பெருக்கம் இதில் சுத்தமாக காணப்படுவது கிடையாது. ஏன்னா இது பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆரம்பகால உயிரினங்கள், ரைட்டா? ஸோ அதனால் ஆரம்பகால உயிரினங்களில் என்ன கிடையாது? தாவரங்களில் பாலினப்பெருக்கம் கிடையாது. பாலிலா இனப்பெருக்கமும் உடலவழி இனப்பெருக்கம் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசிஸ்டிஸ் செரஜினேஷா, அனபீனா, பிளாசக்வே போன்றவை நீர் மலர்ச்சியினை ஏற்படுத்துவதுடன் நச்சுப் பொருட்களையும் வெளியேற்றி நீர்வாழ் உயிரினங்களை
பார்த்தோன்னா ஆல்கல் க்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாசி மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணீரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊட்டப்பொருள் அதிகமாகும்போது இந்த பாசிகளுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். அப்போ இந்த பாசிகள் மொத்தமாக என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி ஃபுல்லாக அந்த நீர்நிலை ஃபுல்லாக இந்த பாசிகள் மட்டுமே வளர்கிறதுனால அதுக்கு பேர் என்னென்னு பேர், ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு பேர். ரைட்டா? ஸோ அப்போ இப்படி ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா மற்ற உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அங்கே கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, இறக்கக்கூட நேரிடும். துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் அந்த நீர்நிலை. ஸோ பெரும்பாலானவை வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் பெற்றதால் உயிர் உரங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பயோஃபெர்டிலைசர்ஸ் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களை மண்ணில் போடும்போது இவங்க வளிமண்டல நைட்ரஜனை அமோனியாவாகவும் நைட்ரஜன் உப்புகளாகவும் மாற்றக்கூடிய திறன் பெற்றதுனால இவங்களை நம்ம என்னவா பயன்படுத்தலாம், பயோஃபெர்டிலைசர்ஸ் உயிர் உரங்களாக நம்ம பயன்படுத்தலாம். என்னென்ன எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக், அனபீனா போன்றவை. ஸ்பைருலினாவில் புரதம் அதிகம் இருப்பதால் அவை ஒற்றை செல் புரதமாக பயன்படுத்தப்படுது. அதாவது சிங்கிள் செல் புரோட்டீன், SCP அப்படின்னு சொல்லுவோம். இவைகள் வந்து புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புரத குறைபாடு உள்ளவங்களுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாக கொடுக்கலாம். அதாவது துணை பொருள் ஹார்லிக்ஸு, பூஸ்டர்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஒரு செல் புரதமாக இந்த அனபீனா ஸ்பைருலினாவை நம்ம கொடுக்கலாம். அது இல்லாமல் விண்வெளிக்கு போகிறவங்களுக்கும் புரத தேவைக்காக எதை தான் கொண்டு போவாங்க, இந்த ஸ்பைருலினாவை தான் கொண்டுட்டு போவாங்க டேப்லெட்ஸாக. சைனோபாக்டீரியங்களின் உடல் அமைப்பு இனப்பெருக்க முறைகள் கீழே கொடுக்கப்படுது. அதாவது இதுதான் வந்து பார்த்தோன்னா க்ரூகாக்கஸ் ஃபஸ்ட்டு படம், அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளியோகப்ஸா, அடுத்தது 3வது. அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் க்ரூகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 அமைப்பு மாதிரி இருக்கு இல்லையா அது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியோகப்ஸ் அப்படிங்கிறது காலனி அமைப்பு. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக், இந்த நீளமாக இருக்காங்க இல்லையா, ஸோ செயின் மாதிரி, இவங்க வந்து நாஸ்டாக்கு. இந்த ஸ்பைரலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பேர் ஸ்பைருலினா அப்படின்னு பேர். ரைட்டா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்கோபிளாஸ்மா. அதாவது மைக்கோபிளாஸ்மா அல்லது மொலிக்யூட்கள் அப்படிங்கிறவங்க மிகச்சிறிய அளவுடைய உருவமுடைய கிராம் எதிர் நுண்ணுயிரி, அதாவது கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதாவது கிராம் நெகட்டிவ்னு என்னது, கிராம் சாயமேற்றுதலில் படித்தோம் இல்லையா, கிறிஸ்டல் வயலட்டை வச்சுருந்துச்சுன்னா அவங்க கிராம் பாசிட்டிவ்னும், கிறிஸ்டல் வயலட்டு தெரியாமல் சாஃப்ரனின் இளஞ்சிவப்பு நிறமாக தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ இவங்க இளஞ்சிவப்பு நிறமாக தெரியக்கூடியவங்க. ரைட்டா? ஸோ அதனால் இவங்களை கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இவைகளை முதலில் நக்கார்டு அப்படிங்கிறவரும் அவருடைய சக ஆய்வாளர்களும் 1898ஆம் ஆண்டு போவின் ஃப்ளூரோ நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் நுரையீரல் திரவத்திலேருந்து தனிமைப்படுத்தினர். ஸோ இப்போ பொவைன் அதிலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, பொவைன் அப்படின்னா விலங்குகள்னு அர்த்தம், கேட்டில்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய நுரையீரல் திரவத்திலேருந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. இவைகளில் செல்சுவர் காணப்படுவதில்லை. அதனால் வளர் ஊடகத்தில் பொரித்த முட்டை ஃப்ரைட் எக் போன்று காட்சியளிக்கின்றன. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்சுவர் இல்லாதனால ஒரு மாதிரி வளவளப்பான கொலகொலப்பான ஒரு மாதிரி காணப்படுவாங்க, வறுத்த முட்டை மாதிரி காணப்படுறாங்க. ரைட்டா? ஸோ அதை ஒரு அப்பியரன்ஸுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறது. மேலும் உண்மையான பாக்டீரியங்களின் டிஎன்ஏவை சைட்டோசின் பெற்றுள்ளன. ஸோ அப்போ மற்ற தாவர செல்லையோ விலங்கு செல்லையோ எடுத்துக்கிட்டோன்னா பியூரின்கள், பைரிமிடன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பியூரின்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அடினைன், குவானைன். பைரிமிடின்கள் அப்படிங்கிறவங்க சைட்டோசின் மற்றும் தையமின். இவங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த பியூரின், பைரிமிடினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவானைனும் சைட்டோசினும் மிக குறைந்த அளவு காணப்படக்கூடியவங்க. இவை விலங்கு தாவரங்களில் நோயை ஏற்படுத்துகின்றன. கத்திரி தாவரத்தில் தோன்றும் சிறிய இலை, லெகும் தாவரங்களில் காணப்படும் துடைப்பம் நோய், லவங்கத்தில் இலைக்கூத்து நோய், சந்தனத்தில் கூர்நுனி நோய் போன்ற நோய்களை பல்வேறு தாவரங்களில் உண்டாக்குகின்றன. இது புளோரோ நிமோனியா நோயினை மைக்கோபிளாஸ்மா மைக்கைட்டஸ் என்ற நுண்ணுயிரி ஏற்படுத்துகிறது. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புளோரோ நிமோனியா அப்படின்னா நுரையீரல் காய்ச்சல் தான். ரைட்டா? நுரையீரலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், காய்ச்சல் அல்லது அது சரியாக செயல்பட முடியாமல் போகக்கூடிய தன்மை. இப்போ கொரோனாவில் எல்லாத்துக்கும் அந்த நுரையீரலில் தான் என்ன ஆகுது, ஆக்சுவலாக கொரோனா டிசீஸும் ஒரு டைப் ஆஃப் நிமோனியா தான். ரைட்டா? ஸோ அதே மாதிரி உருவாகிறது தான் இந்த புளோரோ நிமோனியா அப்படிங்கிறது. இதனுடைய அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல் சவ்வு தான் காணப்படும், செல் சுவர் காணப்படாது. உள்ள ஒரு வட்ட வடிவ டிஎன்ஏ இலை காணப்படுது, உள்ள ரிபோசோம்ஸ் இருக்குது. அவ்வளோதான் இது பார்க்குறது. ஸோ அப்போ இதனுடைய செல் சுவர் இல்லாதனால தான், இதில் வெறும் செல் சவ்வு மட்டும் காணப்படுறதுனால தான் இது எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸில் வறுத்த முட்டை போன்று காணப்படுது. அப்படின்னா ஆக்டினோமைசிட்டுகள்
இப்போ ஆக்டினோமைசிட்டுகள் அல்லது ஆக்டினோபாக்டீரியங்கள் மைசீலியம் போன்ற வளர்ச்சியை பெற்றுள்ளதால் இவைகள் கதிர் பூஞ்சைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அதாவது ஆக்டினோமைசிட்ஸ் அப்படிங்கிறவங்க கதிர் பூஞ்சை. பூஞ்சைகளினுடைய உடலத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைசீலியம் போன்ற வளர்ச்சி இருக்கிறதுனால தான் இவங்களையும் நம்ம என்ன சொல்கிறோம், கதிர் பூஞ்சை அல்லது ரே ஃபஞ்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவை காற்றுணா அல்லது நிலைமாறும் காற்றுணா சுவாச கிராம் நேர் நுண்ணுயிரி. இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? ஸோ இப்போ மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறவங்க கிராம் எதிர் நுண்ணுயிரி, ரைட்டா? கிராம் எதிர் நுண்ணுயிரி. இவங்க கிராம் நேர் நுண்ணுயிரி. சாயமேற்று முறையில் இவங்க கிறிஸ்டல் வயலட்டாக தெரிவாங்க, ரைட்டா? இவங்க நிமிர்ந்த மைசீலியத்தை தோற்றுவிப்பதில்லை. டிஎன்ஏவில் கூடுதலாக குவானைன், சைட்டோசின் ஆகியவை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு ஸ்டெப்டோமைசிஸ். இதுக்கு முன்னால் பார்த்த மைக்கோபிளாஸ்மாவில் குவானைனும் சைட்டோசினும் குறைந்த அளவு காணப்பட்டுச்சு. ஆனால் இவங்க எப்படி இருக்காங்க, கூடுதலாக குவானைனும் சைட்டோசினும் காணப்படுறாங்க. ஃப்ராங்கியா எனும் ஒருங்குயிரி, அதாவது கூட்டுயிரி, ஆக்டினோபாக்டீரியம் வேர் முடிச்சுகளை உருவாக்கி லெகும் அல்லாத தாவரங்களான அல்னஸ் மற்றும் கேசுரைனா தாவரங்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துது. ஸோ இப்போ பிராங்கியா அப்படிங்கிறது ஒரு கூட்டுயிர் பாக்டீரியா. எது? ஆக்டினோபாக்டீரியம். எதில் வேர் முடிச்சுகளை ஏற்படுத்துகிறாங்க? லெகும் அல்லாத தாவரங்கள். பொதுவாக லெகும் தாவரங்களில் தான் பாக்டீரியாங்கள் வேர் முடிச்சுகளை ஏற்படுத்தும், ரைசோபியம் பாக்டீரியா, ரைட்டா? ஆனால் இவங்க இந்த பிராங்கியாங்கிற ஆக்டினோபாக்டீரியம் லெகும் அல்லாத தாவரங்களான அல்னஸ் மற்றும் கேசுரினாங்கிறது சவுக்கு, அல்னஸ் அப்படிங்கிறது அதனுடைய பொதுப்பெயர் தான் அல்னஸ், ரைட்டா? ஸோ அது என்ன வகையான செடின்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த தாவரங்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துது. இவை பல செல்களுடைய விந்தகங்களை உருவாக்குகின்றன. ஆக்டினோமைசிட்ஸ் போவிஸ் கால்நடைகளின் வாய்ப்பகுதியில் வளர்ந்து கடலை தாடை நோய் லம்பி ஜாவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? போவிஸ்னால் முன்னே சொன்னேன், போவிஸ்னாலே கால்நடைகள்னு அர்த்தம். அடுத்து ஸ்டெப்டோமைசிஸ் மண்ணில் வாழும் மைசீலியத்தை உருவாக்கும் ஒரு ஆக்டினோபாக்டீரியம். இவை மழைக்கு பின் மண் வாசனை ஏற்பட காரணமாகுது. இப்போ மழை பெய்யும் போது நமக்கு மண் வாசனை ஏற்படுது இல்லையா? மழை நின்னோடனே ஒரு மாதிரி மண் வாசனை வருது. அப்போ தண்ணி படும்போதே, மண்ணில் வந்து தண்ணி படும்போதே அதில் மண் வாசனை ஏற்படுது அப்படின்னா அந்த மண் வாசனைக்கு காரணம் இந்த ஸ்டெப்டோமைசிஸ் அப்படிங்கிற மைசீலியத்தை உண்டக்கூடிய ஆக்டினோபாக்டீரியம் தான். இது எது காரணம் அப்படின்னா ஜாஸ்மின் எனும் எளிதில் ஆவியாகக்கூடிய கூட்டுப்பொருள் இதில் இருக்குது. ஜாஸ்மின் அப்படிங்கிற ஆவியாகக்கூடிய கூட்டுப்பொருள், அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மண் வாசனை ஏற்படுது. சில முக்கிய உயிர் எதிர்ப்பொருட்களான ஸ்டெப்டோமைசின், சிக்லின் போன்றவை இப்பேரினத்திலிருந்து பெறப்படுகிறது. ஸோ உயிர் எதிர்ப்பொருள்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம், வெளியிலேருந்து ஒரு நோய்க்கிருமி உள்ளே வருது அப்படின்னா அந்த நோய்க்கிருமிக்கு எதிராக நம்ம பாடி ஏற்படுத்தக்கூடிய உயிர் எதிர்ப்பொருளுக்கு பேர், அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு பேர் தான் உயிர் எதிர்ப்பொருள், ஆன்டிபாடிஸ் அல்லது ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இவைகள்லாம் இந்த பேரினத்திலிருந்து பெறப்படுகிறது.